ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவண்யா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் க்ரீமி கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதோட 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் எல்லாமே பட்டர்லேயே ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கார்ன் எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்குது, அதோட கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு கார்னுக்கு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி எடுக்காத பால் தான், டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதிலிருந்து லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க பால் க்ரீம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்வீட் கார்ன் தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் 2 டீஸ்பூன் அளவே கரெக்டாக இருக்கும். எல்லாமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்தாச்சு. நம்ம சேர்த்துருக்க பாலும் க்ரீமும் சேர்ந்து இதை நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பால் இந்த மாதிரி பொங்கி வரும்போது சைடில் இருந்து எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது லைட்டாக திக்காக இருக்குது, இது இன்னுமே நல்லா திக்காக வரணும். இதில் நம்ம பட்டர் க்ரீம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காக இருக்குது. இப்போ நமக்கு கரெக்டான க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைச்சாச்சு. நம்ம இப்போ இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம டேஸ்டியான க்ரீமி கார்ன் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.